வணக்கம் நண்பர்களே. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய வேலை வாய்ப்பின்மை பிரச்சனை இதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இதுக்கு முன்னாடி ஒரு சில வீடியோவில் தமிழ்நாட்டில் இருக்க அதிகமாக படித்த இளைஞர்கள் அவங்களுடைய ஃபீல்டில் வேலை இல்லாதனால அடித்தட்டு வேலையை கூட செய்ய ரெடி ஆகிட்டாங்க அப்படிங்கிறதையும் பார்த்தோம். சென்னை கார்ப்பரேஷனில் ஒரு சில பார்க்கிங் லாட்டில் செய்யக்கூடிய வேலைக்கு பிஇ முடித்த நிறைய இளைஞர்கள் அப்ளை பண்ணியிருந்தாங்கன்றதை பார்த்தோம். கோயம்புத்தூரில் இந்த கன்சர்வன்சி ஜாப் இதுக்கு எம்எஸ்சி முடித்த 2 பெண்கள் வேலைக்கு சேர்ந்திருக்காங்க அப்படிங்கிறதையும் பார்த்தோம். அப்புறம் தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் அந்த வேலை வாய்ப்பின்மைங்கிறது ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்குது. தமிழ்நாடு இந்தியாவுக்குள்ளே இருக்க வளர்ந்த மாநிலங்களில் ஒன்று. இங்கே வருடம் சராசரி 2லேருந்து 2 லட்சம் அளவுக்கு இன்ஜினியரிங் கிராஜுவேட்ஸ் நம்ம உருவாக்கிட்டு இருக்கோம். அப்போ நாலேஜ் பொறுத்த வரைக்கும் நமக்கு பிரச்சனை இல்லை. அப்போ அந்த படித்து முடித்து வர இந்த இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு இருக்கான்னு பார்த்தீங்கன்னா இல்லை. அப்போ அந்த சப்ளையும் டிமாண்டும் மேட்ச் ஆக மாட்டேது. இந்த காரணத்தினால்தான் பெரும்பாலும் இளைஞர்கள் ஒன்று கவர்மெண்ட் வேலை தான் வேணும்னு நம்பி போகிறாங்க, அப்படி இல்லைன்னா இந்த எம்என்சி வேலைகள் வேணும்னு போகிறாங்க. அப்போ இந்த 2 மட்டும்தான் சொல்யூஷனா அப்படின்னு பார்த்தோன்னா இல்லை. இதை தாண்டி சுய வேலை வாய்ப்பு, செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட், ஆண்டர்ப்ரனர்ஷிப் இதுதான் லாங் டேர்ம் சொல்யூஷனாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். சரி, இப்போ இந்த வீடியோவில் சுய வேலை வாய்ப்புகளை அதிகமாக உருவாக்கி தரக்கூடிய ஒரு துறை இதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த துறையை யூஸ் பண்ணி தமிழ்நாடு எப்படி இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை அளிக்கலாம், நம்ம மாநிலத்தை எப்படி முன்னேற்றலாம் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். எந்த துறையை நம்ம பார்க்க போகிறோம்னு கேட்டிங்கன்னா இ வேஸ்ட் ரீசைக்ளிங் இண்டஸ்ட்ரி, எலக்ட்ரானிக் வேஸ்ட் ரீசைக்ளிங் இண்டஸ்ட்ரி இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இ வேஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ்லாம் இருக்குது இல்லையா, நம்ம யூஸ் பண்ணுற செல்ஃபோன், லேப்டாப், டிவி இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம்னா டிஸ்கார்ட் பண்ணிவிடுவோம். ஆனால் இந்த தூக்கி எறியப்பட்ட இந்த எலக்ட்ரானிக் கூட்ஸை எடுத்து மறுசுழற்சி செஞ்சு ரீசைக்ளிங் பண்ணி அதிலிருந்து ஒரு சில முக்கியமான அந்த பார்ட்ஸை எடுப்பாங்க, ஒரு சில எலிமெண்ட்ஸ் மெட்டல்ஸ் எல்லாம் அதுலேருந்து எடுப்பாங்க. இந்த இண்டஸ்ட்ரி தான் என்னன்னு சொல்கிறோம்னா இ வேஸ்ட் ரீசைக்ளிங் இண்டஸ்ட்ரின்னு சொல்கிறோம். இந்த இ வேஸ்ட் ரீசைக்ளிங் இண்டஸ்ட்ரி ஏற்கனவே மேலை நாடுகளில் பார்த்தீங்கன்னா ஆர்கனைஸ்டாக இதை பண்ணிக்கிட்டு வராங்க. இந்தியாவில் இன்னும் அதை ஆர்கனைஸ்டாக நம்ம செய்ய ஆரம்பிக்கல. வேர்ல்டு லெவலில் இந்தியா இ வேஸ்ட்டை உருவாக்குறதுல 5வது இடத்துல இருக்குது. சராசரியாக நம்ம மாநிலம் ஒரு 2 மில்லியன் டன் இ வேஸ்ட்டை வருடம் உருவாக்கிட்டே வருது. அப்போது இந்தியாவுக்குள்ளேயே இந்த இ வேஸ்ட் ரீசைக்ளிங் இண்டஸ்ட்ரியை டெவலப் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். அதுலேயும் இந்தியாவுக்குள்ளே தமிழ்நாடு போன்ற ஒரு முன்னேறிய மாநிலம் இ வேஸ்ட் இண்டஸ்ட்ரியில் ஒரு லீடராக வர்றதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப அதிகம். காரணம் என்னென்னா தமிழ்நாடு ஒரு முன்னேறிய மாநிலம், எலக்ட்ரானிக் கூட்ஸ் அதிகமாக யூஸ் பண்ணுற மாநிலங்களில் இந்தியாவில் ஒன்று நம்ம மாநிலம். அப்போ இதில் இ வேஸ்ட்டும் அதிகம் ஜென்ரேட் ஆகும். அப்போ அந்த இ வேஸ்ட் இண்டஸ்ட்ரி மூலமாக இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுத்து இதில் ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணக்கூடிய வாய்ப்பும் நம்ம மாநிலத்துக்கு அதிகம். ஜென்ரலாக வெளிநாடுகளில் இந்த இ வேஸ்ட் ரீசைக்ளிங் எப்படி பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா அங்கே ரொம்ப ஆர்கனைஸ்டாக இருக்கும். நான் சொன்னது போல் ஃபேக்ட்ரிஸ் இருக்கும், அது உள்ள அட்வான்ஸ்ட் எக்யூப்மெண்ட்ஸை வச்சு அந்த எலக்ட்ரானிக் கூட்ஸை அவங்க செக்ரிகேட் பண்ணுவாங்க, டிஸ்மேண்டில் பண்ணி உள்ளே இருக்க அந்த பார்ட்ஸில் என்னென்ன தேவையோ அதை மட்டும் எடுத்துருவாங்க, என்னென்ன தேவையில்லையோ அதை டிஸ்கார்ட் பண்ணிவிடுவாங்க. உதாரணத்துக்கு இந்த பிரிண்டட் சர்க்கியூட் போர்ட்ஸ், அதில் இருக்க ஐசி சிப்ஸ், மதர் போர்டு இதெல்லாம் டிஸ்மேண்டில் பண்ணி உள்ளே இருக்க ஒரு சில முக்கியமான மெட்டல்ஸ் எடுப்பாங்க, அலுமினியம், கோல்டு இதெல்லாம் எடுப்பாங்க. இதெல்லாம் எடுத்ததுக்கப்புறம் அந்த பிளாஸ்டிக் இதெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா உருக்கி ரீசைக்கிள் பண்ணுவாங்க. இப்போ முடிஞ்ச வரைக்கும் அந்த எலக்ட்ரானிக் கூட்ஸில் என்னெல்லாம் இருக்க முடியுமோ எடுத்து அதை ரீசைக்கிள் பண்ணுவாங்க. இதில் இந்த ரேர் எர்த் மெட்டல்ஸ்னு சொல்லுவாங்க, இந்த ஸ்காண்டியம் இந்த மாதிரி ஒரு சில மெட்டல்ஸ் இருக்கும். இதெல்லாம் இந்த உலோகங்கள்லாம் ரேர், அது ஒரு சில நாடுகளில் மட்டும்தான் ரேர் எர்த் மெட்டல்ஸ் இருக்கும். இப்போ இந்த எலக்ட்ரானிக் கூட்ஸை ரீசைக்கிள் பண்ணுறதுலேயும் அதுலேயும் ஒரு சில ரேர் எர்த் மெட்டல்ஸை நம்ம எடுக்கலாம், அதையும் நம்ம எடுத்து யூஸ் பண்ணலாம். அப்போ இந்த ரீசைக்ளிங் பார்த்தீங்கன்னா வெளிநாடுகளில் இப்படி தான் செய்வாங்க. இந்தியா பொறுத்த வரைக்கும் நம்ம எப்படி பண்ணுறோம்னா அன்ஆர்கனைஸ்டு செக்டர் தான் அதை பண்ணுறது. இந்த குடிசைகள்லேயே வச்சு அதை செய்வாங்க. எலக்ட்ரானிக் கூட்ஸை கொண்டு வந்து அதை என்ன பண்ணுவாங்கன்னா உடச்சிருவாங்க, உடச்சி நெருப்பு போட்டு எரிச்சிருவாங்க. இப்படி செஞ்சதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா அதை உடச்சி ஒரு பார்ட்ஸாக எடுத்து அதுக்கப்புறம் செக்ரிகேட் பண்ணுவாங்க. இப்படி செய்கிறதுல பிரச்சனை என்னென்னா சுற்றுச்சூழலை அது மாசுபடுத்தும், ஏர் பொல்யூஷனும் உண்டாகும். இந்த டயாக்சின், பிசிபிசி இந்த மாதிரி நச்சுத்தன்மை வாழ்ந்த இதெல்லாம் ஏர் பொல்யூஷனுக்கு இதெல்லாம் உருவாக்கிடும். அது இல்லாமல் ஒரு சில ஹெவி எலமெண்ட் லெட், கேட்மியம், மெர்க்குரி இதெல்லாம் என்ன ஆகிடும்னு பார்த்தீங்கன்னா இது லேண்ட் பொல்யூஷன், வாட்டர் பொல்யூஷனை உருவாக்கிடும். இந்த லெட், மெர்க்குரியெல்லாம் தண்ணீரோடு சேர்ந்தாலும் ரொம்ப ஆபத்தானது. இதை நம்ம உட்கொண்டோன்னா நமக்கு வியாதிகள்லாம் வர வாய்ப்பு இருக்குது. அப்போ இந்தியாவில் இப்போதைக்கு எப்படி இ வேஸ்ட் ரீசைக்ளிங் பண்ணுறாங்கன்னா அன்சைன்டிஃபிக் மெத்தட்ஸில் அன்ஆர்கனைஸ் செக்டர் தான் பண்ணுது, ஆர்கனைஸ்டாக நம்ம பண்ணுறது இல்லை. இதன் மூலமாக பார்த்தீங்கன்னா பொல்யூஷனும் அதிகமாக நடைபெற்றுருக்கு. அப்போது இதனால் சுற்றுச்சூழலும் மாசடையுது. இதை நம்ம சரியாக ரீசைக்ளிங் பண்ணோம்னா இதில்
கோடிக்கணக்கான ரூபாய்களையும் சம்பாதிக்கலாம், வேலை வாய்ப்பும் இதனால் அதிகமாக நம்ம உருவாக்கி தரலாம். அப்போ இந்த வாய்ப்பை நம்ம நழுவ விடக்கூடாது. அதுவும் தமிழ்நாடு போன்ற ஒரு முன்னேறிய மாநிலம் இந்த வேஸ்ட் ரீசைக்ளிங் இண்டஸ்ட்ரியை வளர்த்தே ஆகணும். இப்போ ஒரு சர்வே என்ன சொல்லுதுன்னா, இன்னைக்கு தேதியில் வேஸ்ட் ரீசைக்ளிங் இண்டஸ்ட்ரியினுடைய வேல்யூ, இந்தியன் இண்டஸ்ட்ரியினுடைய வேல்யூ கிட்டத்தட்ட ஒரு $8 பில்லியன் அளவுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லுது அப்ராக்சிமேட்டாக. அடுத்த ஒரு சில வருடங்களில் இது இன்னும் அதிகமாகும், இது வந்து இரட்டிப்பாக கூட ஆகும்னு சொல்கிறாங்க. அதே போல் கிட்டத்தட்ட ஒரு 6 லட்சத்திலிருந்து 10 லட்சம் வேலை வாய்ப்புகளை இந்த வேஸ்ட் ரீசைக்ளிங் இண்டஸ்ட்ரி மட்டுமே உருவாக்கி தரும் அப்படின்னு சொல்கிறாங்க. வேஸ்ட் ரீசைக்ளிங் இண்டஸ்ட்ரியை நம்ம கொண்டு வரதுனால இதை சுற்றி மற்ற சார்ந்த இண்டஸ்ட்ரீஸும் வரும். ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி, மற்ற சில ஹெவி இண்டஸ்ட்ரீஸ், இதுலேயும் வேலை வாய்ப்புகள் உருவாகும். அன்ஆர்கனைஸ் செக்டர்லேயும் வேலை வாய்ப்பு உருவாகும், ஆர்கனைஸ் செக்டர்லேயும் வேலை வாய்ப்பு உருவாகும். இதை சுற்றி ஒரு சில சர்வீஸ் செக்டர் ஜாபும் உருவாகும். இந்த டிரைவர் வேலைகள், மேனேஜர் வேலை, மார்க்கெட்டிங் வேலை, இதெல்லாமும் சேர்ந்து உருவாகும். அப்போது இளைஞர்களுக்கு இந்த வேஸ்ட் ரீசைக்ளிங் இண்டஸ்ட்ரி மூலமாக லட்சக்கணக்கான வேலை வாய்ப்பு இந்தியாவில் இருக்குது. அதுவும் தமிழ்நாட்டுக்குள்ளேயே நம்ம லட்சக்கணக்கான வேலை வாய்ப்புகளை உருவாக்கி தரலாம். அப்போ இதில் தமிழ்நாடு பார்த்திங்கன்னா ஒரு லீடை நாம் எடுக்கணும். இதை கண்டிப்பாக நம்ம இப்போ செஞ்சாகணும். இதை யார் செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இளைஞர்களே சுய வேலை வாய்ப்பு ஆண்டர்பிரினரியல் வெஞ்சர்ஸாகவே இதை ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த வேஸ்ட் ரீசைக்ளிங் இண்டஸ்ட்ரி பார்த்திங்கன்னா ஜென்ரலாக இதில் கலெக்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்க யாருன்னா, இந்த ஐடி கம்பெனிஸ், பிபிஓஸ், இதிலெல்லாம் அதிகமாக வேஸ்ட் ஜென்ரேட் ஆகும். இந்த நிறுவனங்கள் பார்த்திங்கன்னா இந்த லேப்டாப் இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு 2-3 வருஷத்துக்கு மேலே யூஸ் பண்ண மாட்டாங்க. டெஸ்க்டாப், லேப்டாப், மற்ற எலக்ட்ரானிக் குட்ஸ் எல்லாம் அதுக்கப்புறம் டிஸ்கார்ட் பண்ணிவிடுவாங்க. அப்போ இதெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, இவங்க போய் அதை வாங்கிட்டு வருவாங்க. இவங்க அதெல்லாம் சேகரித்து எடுத்துகிட்டு வந்து இவங்க எங்கே கொண்டு போய் சேர்ப்பாங்கன்னா, இந்த ரீசைக்ளிங் யூனிட்ஸ் கிட்டே எடுத்துகிட்டு போய் சேர்ப்பாங்க. ரீசைக்ளிங் யூனிட்ஸ் இன்றைக்கி தேதியில் பார்த்தீங்கன்னா ஒரு சில யூனிட்ஸ் தான் ஆத்தரைஸாக, லைசன்ஸாக செயல்பட்டு வருது. மிச்சம் எல்லாமே அன்ஆர்கனைஸ்ட் யூனிட் தான். இந்த ரீசைக்ளிங் யூனிட் என்ன பண்ணணும்னா, நான் சொன்னது போல் இந்த எலக்ட்ரானிக் குட்ஸ் எடுத்து டிஸ்மேல் பண்ணி உடச்சி அதில் என்னென்ன தேவையோ அதை மட்டும் எடுத்து மிச்சதெல்லாம் அவங்க டிஸ்கார்ட் பண்ணுவாங்க. அப்போது இந்த இளைஞர்கள் ஒன்று இந்த கலெக்ட் பண்ணக்கூடிய அந்த வேலையை செய்யலாம். இவங்களாவே ஒரு ஸ்டார்ட் அப் ஆரம்பித்து இந்த எலக்ட்ரானிக் குட்ஸை இந்த மிகப்பெரிய நிறுவனங்கள்கிட்டேருந்து வாங்கி ரீசைக்ளிங் யூனிட்ஸ்க்கு சென்று சேர்க்குற அந்த வேலையை பண்ணலாம். இவங்க வந்து வேணும்னா ரீசைக்ளர்ஸ் ஆக கூட நாளைக்கு மாறலாம். கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ணி இந்த ரீசைக்ளிங் யூனிட்ஸே இந்த இளைஞர்களே ஆரம்பிக்கலாம். ரீசைக்ளிங் யூனிட் ஆரம்பிக்கிறதுக்கு செலவு பார்த்திங்கன்னா ரொம்ப கிடையாது. சராசரியாக ஒரு 7 லட்சம் ரூபாய் இல்லை 8 லட்சம் ரூபாய் இருந்தாலும் ஒரு இளைஞர் பார்த்திங்கன்னா அவர் ஒரு ரீசைக்ளிங் யூனிட்டை ஆரம்பிச்சிடலாம். ஒருத்தர் பிஇ முடிச்சிருக்காரு, அவர் எலக்ட்ரானிக் இண்டஸ்ட்ரியில் முடிச்சிருக்காருன்னா அவரே ஆரம்பிக்கலாம். அவருக்கே அந்த நாலேஜ் இருக்கும், ஸ்கில் இருக்கும், அவர் பெட்டராக சூப்பர்வைஸ் பண்ணலாம். இன்னும் நிறைய இளைஞர்களுக்கு அந்த ரீசைக்ளிங் யூனிட்லேயே வேலை வாய்ப்பு உருவாக்கி தரலாம். அப்போ இந்த ரீசைக்ளிங் இண்டஸ்ட்ரியை யங்ஸ்டர்ஸ் சூஸ் பண்ணி போகலாம். ஸோ ஒன்று நீங்கள் இந்த டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணக்கூடிய வேலையை மட்டுமே பண்ணலாம், இல்லை ரீசைக்ளிங் யூனிட்டையே நீங்கள் ஆரம்பிக்கலாம். இது கவர்மெண்ட் ஃபண்டு பண்ணுது, நிறைய ஸ்கீம்ஸ் இருக்குது. முத்ரா யோஜனாங்கிற ஒரு ஸ்கீம் இருக்குது. ஸோ இதை நீங்கள் கூகுள் பண்ணி பாருங்கள். இதில் நீங்கள் லோன் அப்ளை பண்ணி வாங்கலாம். இதன் மூலம் ஒரு ரீசைக்ளிங் யூனிட் ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இந்த வேஸ்ட் ரீசைக்ளிங் யூனிட் இந்த இண்டஸ்ட்ரியில் இளைஞர்களுக்கு சுய வேலை வாய்ப்பு ரொம்பவே அதிகமாக இருக்குது. இந்த நான் சொன்னது போல் இந்த இண்டஸ்ட்ரியினுடைய வேல்யூ இன்னும் அதிகமாகும். எலக்ட்ரானிக் குட்ஸ் கன்சம்ஷனும் கண்டிப்பாக இப்போ வரக்கூடிய வருடங்கள் இன்னும் அதிகமாக போகுது. ஸோ இந்த ரீசைக்ளிங் இண்டஸ்ட்ரியினுடைய வேல்யூவும் இன்னும் அதிகமாக போகும். அப்போ இளைஞர்கள், இந்த படித்த இளைஞர்கள் வேஸ்ட் ரீசைக்ளிங் இண்டஸ்ட்ரி இதை ஒரு ஆப்ஷனாக யூஸ் பண்ணி ஒரு ஸ்டார்ட் அப்பை நீங்களே ஆரம்பிச்சிங்கன்னா ஒரு சுய வேலை வாய்ப்பு மூலமாக நீங்கள் மற்ற இளைஞர்களுக்கு வேலை தரலாம். நீங்களும் இதில் நிறையா லாபம் ஈட்டலாம். நன்றி.